கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம குடும்ப நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஃபேமிலி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய நாள் குடும்ப நேர நிகழ்ச்சியிலே ஏசாயாவின் குடும்பம், த ஃபேமிலி ஆஃப் ஐசாயா. ஏசாயா ஒரு உன்னதமான ஒரு தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாட்டிலே பிரதானமான ஒரு தீர்க்கதரிசி. ஏசாயா என்று நாம் பார்க்கும்போது யெகோவாவின் இரட்சிப்பு என்று அர்த்தம். இந்த உன்னதமான தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக காரியங்களை முன்கூட்டியே சொல்லிக் கொண்டு வந்தார் என்று நாம் அறிகிறோம். இவன் ஆமோஸின் குமாரன். ஏசாயா 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். யோதாம், ஆகாஸ், எசேக்கியா, உசியா போன்ற ராஜாக்களினுடைய காலத்திலே இந்த ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். அதைத்தான் நாம் ஏசாயா 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அநேக காரியங்களை முன்கூட்டியே எச்சரிப்பாக சொல்லிக் கொண்டு வந்ததை இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து நாம் அதிகமாக காண்கின்றோம். ஏசாயா மிகவும் முக்கியமான ஒரு குறிப்பை சொல்லியிருக்கிறார். அது என்னவென்றால், ஏசாயா 2வது அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள், கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். இந்த அருமையான வசனத்தை முதலாவது எடுத்துரைத்தவர் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி என்று நாம் பார்க்கிறோம். சீயோனிலிருந்து தான் வேதம் புறப்படுகிறது, எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படுகிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தையே ரட்சிக்கும்படியாக வந்தார். எருசலேமிலே பெத்லகேம் என்ற ஒரு ஊரிலே, சிற்றூரிலே அவர் பிறந்தார். யூதேயாவிலே ஆயிரங்களுக்குள்ளே மிக சிறிதான ஊர் தான் அந்த பெத்லகேம். ஆக எருசலேமை தேவன் மையமாக தேர்வு செய்தார். எருசலேம் தேவனுடைய நகரம், அது தாவீதின் நகரம் என்று அழைக்கப்பட்டது. ஆக இந்த எருசலேம் சீயோனிலிருந்து தான் வேதம் உலகமெங்கும் கடந்து செல்ல வேண்டும். இந்த உன்னதமான திட்டத்தை தீர்க்க தரிசனமாக முன்னுரைத்தவர் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி. அது மாத்திரமல்ல,
கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். இன்றைக்கு உலக அளவில் ஒரு இடத்தை பார்க்கும்படியாக கடந்து செல்கிறார்கள் என்றால் அது எருசலேம், சாலமோன் கட்டின அந்த தேவாலயம். அந்த இடத்திற்கு இன்றைக்கு உலக அளவில் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே குவிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்கும்படியாக எல்லா ஜாதிகளும் அதனிடத்துக்கு ஓடி வருவார்கள். ஏனென்றால் அது வேதாகமம் புறப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது. கர்த்தரின் வசனம் வெளிப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது. அங்கிருந்து தான் தேவன் தம்முடைய உன்னதமான பணியை ஆரம்பித்தார் என்று பார்க்கிறோம். நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையை கேட்டு யூதேயா, சமாரியா, கலிலேயா இருந்த ஜனங்கள் எல்லாம் அந்த போதனைக்கு கீழ்ப்படிந்தார்கள். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். அதே விதமாக இயேசுவை திரளான ஜனங்கள் பின்பற்றினார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் வெகு தூரத்திலே இருக்கிறோம். எருசலேம் எங்கே இருக்கிறது? இந்திய தேசம் எங்கே இருக்கிறது? புறஜாதிகளாகிய நாம் அவருடைய திரு வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நாம் நடப்போம் என்ற ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்கிறோம். இந்த காரியத்தை முன்கூட்டியே தீர்க்கதரிசனமாக உரைத்தவர் இந்த ஏசாயா என்று நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மேலும் இந்த வேதத்தை அவர் முக்கியப்படுத்தி இருக்கிறார். வேதாகமும் முக்கியப்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு அநேகர் வேதாகமத்தை முக்கியப்படுத்த தவறி விடுகிறார்கள். வேதாகமும் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டது. 40 ஆசிரியர்களை கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. 66 புத்தகங்களை உள்ளடக்கின ஒரு புத்தகமாக இருக்கிறது. அது பரிசுத்த வேதாகமம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த வேதத்தை எல்லா தீர்க்கதரிசிகளுமே முக்கியப்படுத்தியிருக்கிறார்கள். எழுத்தாளர்கள் முக்கியப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ஏசாயாவும் முக்கியப்படுத்துகிறார். ஏசாயா 8வது அதிகாரம் 20வது வசனம், வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் வேதத்தை, சாட்சி ஆகமத்தை கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. Turn to the law and to the testimony. If they do not speak according to this word, surely there is no morning for them. அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. உள்ளதை உள்ளது என்று சொல்லியாக வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால், பேதுரு அழகாக சொல்லுகிறார் அல்லவா, ஒருவன் போதித்தால் வேத வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். பைபிள் என்ன சொல்லுதோ அதையே தான் போதிக்க வேண்டும். பேதுரு பிரசங்கம் செய்தார், வேதத்தையே பிரசங்கம் செய்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் செய்தார், வேதத்தையே பிரசங்கம் செய்தார். முதல் நூற்றாண்டிலே ஸ்தேவான் ஒரு பெரிய பிரசங்கம் செய்கிறார். ஆபிரகாம் துவங்கி இயேசு கிறிஸ்து மட்டுமாக அவர் கர்த்தருடைய வார்த்தையை போதித்தார். இப்போ இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? வேதத்தை அவர்கள் முக்கியப்படுத்தினார்கள். வேத சத்தியங்களையே மற்றவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட வேத சத்தியத்தை நாம் சொல்ல வேண்டும். நம்மளுடைய சொந்த கதையும் சோக கதைகளையும் நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் நம்முடையது, நம்மோடு கூட அது ஒழிந்து போகும், மண்ணோடு மண்ணாக போய்விடும். ஆனால் வேதம், வானம் பூமி ஒழிந்து போனாலும் அதில் உள்ள வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாது. எனவே சாட்சி ஆகமத்தை கவனிக்க வேண்டும். அது என்ன சொல்லுகிறது? அந்த வார்த்தையின்படியே நாம் சொல்ல வேண்டும். அப்படி நீங்கள் ஒருவேளை சொல்லாவிட்டால் உங்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை என்று அவர் எழுதியிருக்கிறார். ஏசாயா எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு தீர்க்கதரிசி என்று பார்த்தீர்களா? இரண்டாவது, ஏசாயாவை பற்றி நாம் படிக்கும்போது இயேசுவை பற்றியதான தீர்க்க தரிசனம் அதிகமாக ஏசாயா எடுத்துரைத்திருக்கிறார். குறிப்பாக ஒரு சிலதை நாம் பார்க்க இருக்கிறோம். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்,
நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே வந்து பிறந்தார் அல்லவா? அந்த பிறப்பின் காரியத்தை இயேசுவுக்கு முன்பதாக, எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக இந்த ஏசாயா தீர்க்க தரிசனமாக எடுத்துரைத்திருக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று சொல்கிறார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டார். அவர் பிறந்தார், கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இத்தனை வார்த்தைகளுக்கும் பொருத்தமானவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. உங்களையும் என்னையும் மீட்கத்தக்கதாக பெத்லகேமிலே பிறந்தார். அந்த பிறப்பின் காரியத்தை தான் இங்கே ஏசாயா உரைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 15வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு வரும்போது நம்முடைய ஆண்டவர் ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை அங்கே கோடிட்டு காட்டுகிறார். அவரும் போதித்தார், இயேசு கிறிஸ்துவும் நான் சுயமாய் பேசவில்லை என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஒருபோதும் சுயமான ஒரு போதனைகளை சொல்லவே இல்லை. பிதாவானவர் என்ன சொன்னாரோ அதையே நமக்கு சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன காரியத்தை கோடிட்டு காட்டுகிறார். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். அவன் சொன்னது மிக சிறப்பான ஒரு காரியம். இப்படித்தான் ஜனங்கள் செய்கிறார்கள். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய திருச்சபைகளிலே அவங்களுடைய கற்பனை கதைகளையே பிரசங்கங்களாக போதிக்கிறார்கள். அன்பான தொலைக்காட்சி நேயரே, சபையிலே போதகராக இருந்து கொண்டு வழிநடத்தி கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, நாம் மனுஷனுடைய கற்பனைகளை ஒருபோதும் போதனைகளாக கர்த்தருடைய சபையிலே போதிக்க கூடாது. வீணான ஆராதனை என்று சொல்லுகிறார். இயேசு சொல்லும்போது மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். அது வீணான ஆராதனை, வைன் வொர்ஷிப். அதனால எந்த விதமான பிரயோஜனமே இல்லை. உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லை. தேவன் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். தேவன் எப்படிப்பட்ட ஆராதனையை விரும்புகிறார்? ஆவிக்குரிய ஆராதனை. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். எனவே கர்த்தர் இங்கே சொல்லும்போது அந்த ஆராதனையை அவர் விரும்புவதில்லை என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். மேலும் இயேசுவானவர் ஒரு வேத பகுதியை வாசித்தார் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே. குறிப்பாக 61வது அதிகாரத்தை அவர் வாசித்தார். அந்த அதிகாரம் முழுவதையுமாக நாம் வாசிக்க நமக்கு நேரம் போதாது. நாம் முதல் 3 வசனத்தை மாத்திரம் தேர்வு செய்வோம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொன்னார். இவர் மேல் இருந்தார். யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து அவர் மேல் இறங்குகிறதை அவன் பார்த்தான். ஆக கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கும் காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்ற அந்த புஸ்தகத்தை திறந்து அவர் வாசித்தார். அன்றைய நாளில் அந்த வசனம் நிறைவேறினது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
நிறைவேற்றும்படியாக தேவனால் அனுப்பப்பட்டவர். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூறவும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சர்க்கட்டும் நாளை கூறவும் என்னை அனுப்பினார், ஆறுதல் செய்யும்படியாக அனுப்பினார் என்ற அந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அதை வாசித்தார். எல்லாருடைய கண்களும் அவர் மீது பட்டது. அன்பானவர்களே, இந்த ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக இந்த பூமியிலே பிறந்தார், மனிதனாக பிறந்தார், தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டார், நமக்கு ஆறுதல் சொன்னார், கட்டுண்டவர்களை விடுதலை செய்யும்படியாக கடந்து வந்தார், பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் அல்லவா? அன்பானவர்களே, அவரை குறித்து இந்த ஏசாயா மிக அற்புதமாக முன்னுரைத்திருக்கிறதை நாம் வாசிக்க கேட்டோம். அப்போஸ்தலர்களுடைய 8:28 நாம் முன்னே தியானித்தபடியாக அந்த கந்தாகை மந்திரி ஏசாயா தீர்க்க தரிசனத்தை வாசித்து கொண்டு ரதத்திலே போனான். ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்க தரிசன ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். உங்களுக்கு வேதத்தை வாசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதா? பழைய ஏற்பாட்டிலே அநேக புத்தகங்களை நீங்கள் வாசிப்பீர்கள். குறிப்பாக அநேக சங்கீதம் திறந்த உடனே நமக்கு வரக்கூடியது சங்கீதம். சங்கீதத்தை வாசித்து அப்படியே மூடி வைத்துள்வார். அதே போல நீதிமொழிகளை சிலர் வாசிப்பார்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்ததுண்டா? இந்த கந்தாகை அந்த மந்திரி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்தான். அதனுடைய கருத்து அவனுக்கு தெரியவில்லை. அங்கே ஆவியானவர் பிலிப்பை ஏவி அங்கே ரதத்துடனே சேர்ந்து கொண்டு அவனுக்கு விவரித்து காண்பிக்கும்படியாக சொன்னார். அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றியதான ஒரு உபதேசம். அதை அவன் கேட்கும்போது உடனே அந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்டான். நீ விசுவாசித்தால் தடை எதுவுமே இல்லை. உடனே அவன் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டான். பின்பதாக சந்தோஷமாக இருவரும் அங்கிருந்து கடந்து சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் மந்திரியை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தினது. இன்றைக்கு இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் உங்களையும் ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தும். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது ஏசாயா புத்தகத்திலிருந்து யூத ராஜாக்கள் ஆகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவருடைய நாட்களிலே இவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். குறிப்பாக அந்த எசேக்கியா ராஜாவினுடைய காரியத்திலே நாம் பார்க்கும்போது எசேக்கியாவினுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5-6 வசனங்கள். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நாமத்து நிமித்தமும் என் தகப்பனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். இந்த எசேக்கியா ராஜா அழுது விண்ணப்பம் பண்ணினார். இன்றைக்கு நாம் அழுது விண்ணப்பம் செய்கிறோமா? நான் ஏன் அழுக வேண்டும்? எனக்கு எல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறார். நான் சுபிட்சமாக வாழ்கிறேன். ஒருபோதும் சொல்லாதிருங்கள். நாட்டை நாம் நினைவு கூற வேண்டும். நம்முடைய வீடுகளை நினைவு கூற வேண்டும். ரட்சிக்கப்படாத ஜனங்களை நினைக்க வேண்டும். நமக்கு இருக்கிறதான நோயை பற்றி நாம் கவலை கொள்ள வேண்டும். இந்த எசேக்கியா கடுமையான வியாதினாலே பாதிக்கப்பட்டிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி அழுது விண்ணப்பம் பண்ணுகிறான். ஏசாயா நீ குணமாக மாட்டீர் என்று சொல்லுகிறார். ஆனால் அழுது விண்ணப்பம் பண்ண அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு உடனே ஏசாயா தீர்க்கதரிசியை கர்த்தர் சொல்லுகிறார், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி சொல்லு, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இன்னைக்கு நாம் விண்ணப்பத்தை ஏறெடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நம்ம கேட்கவே இல்லை, ஆனால் வேணும்னு ஆசைப்படுறோம். மனசுக்குள்ளே ஆசை இருக்கிறது, ஆனால் கேட்கல. நிறைய பேருக்கு மனசுக்குள்ளே நிறைய விருப்பங்கள் இருக்கும், ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க. விதமாகிய தேவனுக்கு நாம் தெரிவித்து ஆக வேண்டும். ஏசாயா தன்னுடைய அந்த பலவீனத்தை தெரியப்படுத்துகிறார். தேவன் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இரண்டாவது, உன் கண்ணீரை கண்டேன். அந்த கண்ணிலிருந்து தண்ணீர் வர வேண்டும். அழுது ஜெபம் பண்ண வேண்டும், உருக்கமாக ஜெபம் பண்ண வேண்டும். அழுகை சாதாரணமாக வருமா? நாம் என்ன நடிகர்களா உடனே அழுவதற்கு? இயற்கையாகவே நமக்கு கண்ணீர் வர வேண்டும். ஏசாயா பார்க்கும்போது அவன் கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்திருந்தான். உன் கண்ணீரை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று கர்த்தர் பிராமிஸா சொல்லிட்டார். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். நாளும் குறிச்சிட்டார். உன் நாட்களோடைய 15 வருஷங்களை நான் கூட்டுவேன். 15 வருஷம் கேரண்டி கொடுக்குறேன், நீ ஆட்சி செய்வாய். எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். அப்பேற்பட்ட வியாதியிலிருந்து அவன் விடுதலை ஆனான். காரணம் அவனுடைய விண்ணப்பம், கண்ணீர், ஜெபம். கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை முற்றிலுமாக தாழ்த்தினான் எசேக்கியா ராஜா. தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் அவனுக்கு எடுத்துரைத்தார். அன்பானவர்களே, நாமும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாம் கூப்பிடும்போது நாமும் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கவில்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். காதை உண்டாக்கினவர் கேளாரோ? கண்ணை உண்டாக்கினவர் பாராரோ? இதையெல்லாம் உண்டு பண்ணினவர் கேட்கிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனவே பிதாவாகிய தேவனை நோக்கி கூப்பிடுங்கள், நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஏசாயா 26:3 சொல்லுகிறார், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உண்மையே நம்பியிருக்கிறான், வேற வழியே கிடையாது. எனக்கு கர்த்தரை விட்டால் வேற வழியே இல்லை என்று ஒரு மனிதன் இருக்கும்போது அவனுக்கு அவரே சமாதான கர்த்தராக இருந்து அவனை விடுதலை செய்வார். அந்த விதமாக இங்கே எசேக்கியா ராஜா அவரையே பற்றி கொண்டிருந்தான், வேற யாரையும் நோக்கி பார்க்கவில்லை. அதனால் அவன் விடுதலையை பெற்றான். பரிபூர்ண சமாதானத்துடனே அவனை தேவன் காத்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். 4வதாக, இவனுக்கு மனைவி 2 பிள்ளைகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இவன் வாளால் அறுக்கப்பட்டு கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இவன் மேலும் கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து பேசும்போது ஏசாயா 40:31 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். That they wait for the Lord shall renew their strength. They shall mount up with wing as eagles. கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்களாம். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். They shall run and not be weary, and they shall walk and not faint. சோர்ந்து போகவே மாட்டார்கள், இளைப்படையவே மாட்டார்கள், சோர்ந்து போக மாட்டார்கள். அவர்களுக்கு தேவனே பலனாக இருக்கிறார். அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். நீங்கள் நானும் அந்த விதமாக கர்த்தருக்கு காத்திருந்தோம் என்றால் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவோம். கழுகுகள் முடியெல்லாம் உதிர்ந்து விடும். அந்த முடிகள் வளரும் வரைக்குமாக அது காத்திருக்கும். முடியெல்லாம் உதிர்ந்து போச்சே, இனி அவ்வளோதான், வேலை முடிஞ்சு வச்சு என்று அது சோர்ந்து போவதில்லை. அந்த முடிகள் வளருவதற்கு வரைக்குமாக காத்திருக்கிறது. அந்த ரெக்கைகள் எல்லாம் நல்ல முடிகள் வளர ஆரம்பிக்கும். அது செட்டைகளை அடித்து அப்படியே எழும்ப ஆரம்பிக்கும். புது பலனை மீண்டுமாக கழுகுகள் பெற்றுக்கொள்ளுகிறது. அதை போல
நமக்கு ஒரு புது பலனை பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுக்க முடியும். ஆதி அப்போஸ்தலர்களை தேவன் பலப்படுத்தினார். நீங்கள் பலப்படும்படியாக எருசலேம் நகரத்திலே காத்திருங்கள். அந்தபடியாக அவர்கள் காத்திருந்த அந்த பலனை பெற்றுக்கொண்டார்கள். நீங்கள் நானும் கர்த்தருடைய வசனத்திற்கு நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாக பலனை பெற்றுக்கொள்வோம். ஓடினாலும் இளைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். ஏசாயா 44:5 நாம் வரும்போது, ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். அன்றைக்கு கர்த்தருடையவன் என்ற ஒரு நாமத்தை அவர்கள் பற்றி கொண்டார்கள். இஸ்ரவேலர்களுக்கு இன்னொரு பேர் கர்த்தருடையவன். புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11:26 அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. இன்றைக்கு நமக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர். நாம் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவை தரித்தவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனை நாம் ஆராதனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே நமக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. 1 வருஷ காலமாக சபையோடு கூடியிருந்த அந்த ஜனங்களுக்கு அன்றைக்கு வழங்கப்பட்ட பெயர் அந்தியோகியாவில் தான் முதலே வழங்கப்பட்டது. அந்த பெயர் இன்று வரை நீடித்து கொண்டு வருகிறது என்று பார்க்கிறோம். 5வதாக நமக்கான பாடம் என்ன? இந்த ஏசாயா புஸ்தகத்திலிருந்து வசனங்கள் ஜோடி இல்லாது இராது என்று சொல்கிறார். ஏசாயா 34:16 கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். என்னைக்குமே ஜோடி இல்லாது இராது. வசனங்கள் ஜோடியாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலையும் சரி, பழைய ஏற்பாட்டிலையும் சரி. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கும். ஆக ஜோடியாக நாம் இணைத்து பார்க்க வேண்டும். அதே போல பழைய ஏற்பாட்டிலே நாம் ஜோடியுள்ள வசனங்களே நாம் பார்க்க முடியும், புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்க முடியும். ஒத்த வசனங்கள், ஒத்த வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து படிப்பீர்கள் என்றால் அவைகளை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இது எதற்காக? தேவன் நம்மை பலப்படுத்தத்தக்கதாக அந்த வசனங்களை எடுத்துரைக்கிறார். முற்பிதாக்களுக்கு சொன்ன காரியங்களை நமக்கு கோடிட்டு காட்டுகிறார். எனவே ஆதி அப்போஸ்தலர்களும் சரி, முதல் நூற்றாண்டு சீஷர்களும் சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் பழைய ஏற்பாட்டு வசனங்களை நமக்கு கோடிட்டு காட்டியிருக்கிறதை அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறோம். ஏசாயா 59 முதல் 2 வசனங்கள், இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. இந்த காரியத்தை எடுத்துரைத்தவர் ஏசாயா. இன்றைக்கு நமக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய பிரிவு உண்டாகிறது என்றால் அது எது? பாவம். பாவம் மனிதனை பிரிக்கிறது. ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தினது பாவம். தேவன் பரிசுத்தமானவர். அங்கே பாவம் செய்தபடியால் அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். ஆக பாவம் நம்மை பிரிக்கிறது. சமாதான கர்த்தர் நம்மை இணைக்கிறார் என்று பார்க்கிறோம். எனவே தேவனுக்கும் நமக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குற அந்த பாவத்தை நீங்கள் களைய வேண்டும். அதற்கு செவி கொடுக்கவே கூடாது. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, இந்த நாள் குடும்ப நேர நிகழ்ச்சியிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் குடும்பத்தை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியான ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த தயவிற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒரு உண்மையுள்ள ஒரு பிரதான ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நாங்கள் அதிகமாக கற்றுக்கொண்டோம். அவர் முன்னுரைத்த காரியங்கள் எல்லாமே புதிய ஏற்பாட்டில் நிறைவேறினதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து செல்லவும், நாங்களே உம்முடைய ஆலயமாக இருந்து செயல்படவும், உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கவும், பாவத்தை களையவும், நல்ல ஆலோசனைகளை இந்த வேத வசனங்கள் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான நேயர்களை பிதாவாகிய தேவன் ஆசீர்வதித்து உடைய சத்திய பாதையிலே தொடர்ந்து அவர்களை வழிநடத்தி அல்ல வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் வெளியேறு பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென்.
program on YouTube channel. May God bless you all.